நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை. உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிப்பதற்கு எந்தவித தீர்மானமும் இல்லை என்கின்றார் ராணுவ தளபதி. මධ්‍යම රාත්‍රින්ලම් නිරෝධායන ඇඳරි නීතිය ලබන 2021 ජනවාරි 2 වෙනිදා දක්වා විශාල කාලයක් දැමීමට බලාපොරොත්තු වෙන සම්පූර්ණ අසත්‍යයක්. பண்டிகை கால பகுதியில் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு சுகாதார தரப்பு வேண்டுகோள். நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஜனாசா எரிப்புக்கு எதிராக அமைதி முறையில் இன்றும் போராட்டம். இயேசு பிரானின் பிறந்த தினத்துக்கு இன்னும் சில மணித்தியாலங்கள். வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதத்தில் உருமாறும் கோவிட் தொற்று. அச்சம் கொள்ள தேவையில்லை என்கின்றது சுகாதார அமைப்பு. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக இன்று 3 பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவிசாவல, கொஸ்கம மற்றும் ருவன்வெல் ஆகிய போலீஸ் பிரிவுகளே தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அவிசாவலையில் நேற்றைய தினம் மாத்திரம் 99 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை, அபயபுரம் மற்றும் ஜின்னாநகர் ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்த பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை 123 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினமும் 18 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் மூதூர் போலீஸ் நிலையத்தில் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து மூதூர் போலீஸ் நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதேவேளை 1 மாத காலமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த வெள்ளம்பிட்டி லக்சந்த செவன வீட்டு திட்டம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியிலிருந்து அவ்வீட்டு திட்டம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். අද මධ්‍යම රාත්‍රින්ලම් නිරෝධායන ඇඳරි නීතිය ලබන 2021 ජනවාරි 2 වෙනිදා දක්වා විශාල කාලයක් දැමීමට බලාපොරොත්තු වෙන සම්පූර්ණ අසත්‍යයක්. இன்று நள்ளிரவு 12 மணியிலிருந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை. அவ்வாறு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் இல்லை. நீண்ட விடுமுறை இருந்தாலும் கிராமங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிகள் 17 உள்ளன. அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட அந்த இடங்களில் இன்றிலிருந்து ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்று இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் உரிமங்கள் பெற்ற ஹோட்டல்களில் உள்ள மதுபான நிலையங்கள் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் முடியுமான அளவு உறவினர்களின் வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் ஏற்பட்டிருந்த கோவிட் அச்சுறுத்தல் நிலைக்கு ஒப்பான ஒரு நிலை தற்போது அட்டுலுகம பிரதேசத்தில் உருவாகியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 406 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 388 பேர் பேலிகொட கோவிட் தொற்று தொடர்பு பட்டவர்கள், 18 பேர் சிறைச்சாலைகளில் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 8293 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 686 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 39,045 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 30,568 பேர் குணமடைந்துள்ளனர். 184 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன.
වස් කිහිපයක් ඇතුළත අලුත් වෛරස් ප්‍රභේදයට එංගලන්තය තුළ කොච්චර දෙයක් කරන්න පුළුවන් වෙලා තියෙනවද කියන එක හොඳටම පැහැදිලි. ඒතකොට මේ එංගලන්තයෙන් පිට ඩෙන්මාර්කේ, නෙදර්ලන්තයේ, ඉතාලිය වගේ යුරෝපීය රටවල්, ඕස්ට්‍රේලියාවේ මේ තැන්වලට රෝගේ ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. ඊගාවට දකුණු අප්‍රිකාවෙන් අලුත් තව මේ එංගලන්ත ප්‍රභේදයට වඩා වෙනස් ප්‍රභේදයක් මේ වෙනකොට බතු වෙමින් තියෙනවා. විශේෂයෙන් තරුණ ජනගහනය ඉලක්ක කරගත්ත இங்கிலாந்தின் புதிய வகை கோவிட் வைரஸ் கண்டறியப்பட்டு 2-3 நாட்களிலேயே அதிகளவானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த வகை வைரஸானது தற்பொழுது டென்மார்க், நெதர்லாந்து, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பரவலடைந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக குறைந்த கோவிட் அச்சுறுத்தலுடைய நாடாக கருதப்பட்ட தென்னாப்பிரிக்கா மற்றொரு புதிய கோவிட் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பரவி வரும் வைரஸானது இளைஞர்களை இலக்கு வைத்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையாகும். இந்நிலையில் எதிர்காலத்தில் விமான நிலையத்தை திறப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். சுற்றுலாத்துறையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். எனவே இந்த திட்டங்களுக்கு இடையூறாக இந்த புதிய வகை கோவிட் அமையலாம். இந்த வைரஸ் வகை குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் கிடையாது. ஆனால் இதன் பரவல் வேகம் அதிகமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வைரஸ் எமது நாட்டுக்குள்ளும் ஊடுருவி உள்ளதா என்பதை நாம் அறியாத நிலையில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். மேலும் நாட்டின் அண்மை காலமாக கோவிட் தரவுகளை நோக்கும் பொழுது களுத்துறை மாவட்டம் கோவிட் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதற்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தை போன்ற ஒரு நிலை தற்பொழுது அட்டுலுகம பிரதேசத்தில் காணக்கூடியதாக உள்ளது. மேலும் புலசிங்கள, பேருவளை, களுத்துறை நகரசபைக்கு உட்பட்ட பிரதேசங்களும் கோவிட் அச்சுறுத்தல் நிலவுகிறது. எனவே இந்நிலையை ஒப்பிட்டு சரியான முறையில் பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ලංකාවේ වැඩිම ප්‍රතිශතයක් වැඩිම රෝගීන් ප්‍රමාණයක් වාර්තා වෙච්ච ප්‍රදේශය බවට කළුතර පත් වෙලා තියෙනවා. කලින් කොළඹ දිස්ත්‍රික්කයේ කොළඹ මහනගර සභා සීමාව ඇතුළේ තිබිච්ච මේ අවදානම දැන් අපිට මේ දත්ත මගින් පේන්නේ. එතෙන්දී බණ්ඩාරගම අටලුගම பிரதேச விசேஷாய். இதேவேளை மக்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமாகும். ஒரு மாதமே 2 மாதங்களோ தள்ளி வைக்கக்கூடிய விடயங்களுக்காக தற்பொழுது வெளியே செல்ல வேண்டாம். இந்த நாட்களில் அவசியமான தேவைகள் அன்றி வெளியில் செல்வதையோ அல்லது உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்வதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மேல் மாகாணத்திலிருந்து எவரேனும் வெளி மாவட்டங்களுக்கு கோவிட் வைரஸை எடுத்துச் செல்லாதீர்கள். இவ்வாறு நாம் பாதுகாப்பாக செயற்படாவிட்டால் இந்த ஆண்டை விட 2021ஆம் ஆண்டு அச்சுறுத்தலுடைய ஆண்டாக அமையலாம். අත්‍යවශ්‍ය දෙයකට ඇරෙන්න බස් ඩාහිරේ ඉන්න අය බස් ඩාහිරෙන් පිට වෙන්න එපා. විනෝද ගමන් යන්න එපා. கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்படுவதில் தற்போது அனுகூலமான ஒரு நிலையை அடைந்துள்ளோம். கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்படக்கூடிய வயோதிபர் இல்லங்கள், தொடர்மாடி குடியிருப்புகள், தோட்டப்பகுதிகள் என பல இடங்களில் மேற்கொள்ளப்படும் ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனை, அதேபோன்று PCR பரிசோதனைகளின் ஊடாக தொற்றாளர்களை கண்டறிந்து 24 மணி நேரத்திற்குள் அவர்களை வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வதன் ஊடாக இத்தொற்றை இயன்ற அளவு கட்டுப்படுத்தியுள்ளோம். எனவே இந்த பண்டிகை காலங்களில் வயோதிபர் இல்லங்களில் உள்ள பெற்றோருக்கு பரிசு பொருட்களை எடுத்துச் செல்வதோ கட்டி தழுவுவதையோ தவிர்க்க வேண்டும். அதே போன்று இந்த பண்டிகை காலத்தில் முடியுமான அளவு உறவினர் வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். இதேவேளை மோதரையில் உள்ள வயோதிபர் இல்லத்தில் 45 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 15 பேரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளோம். ஏனைய 30 பேரையும் அங்கிருந்து அழைத்து செல்வதில் சிக்கல் உள்ளன. எனவே ஆம்புலன்ஸ் வண்டி தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் சிகிச்சைகளை குறித்த இடத்திலேயே பெற்றுக் கொடுத்துள்ளோம். හැකිතාක් දුරට මේ උත්සව කාලයේදී එම ස්ථානවලට නොයා විදෙට්ට වෙලා අත්‍යවශ්‍යම කාලයකට පමණක් ගෙදරින් බැහැර වන නිසා මම ඉතාමත් நேற்றைய தினம் 580 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 507 பேர் பேலியகொட கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். 72 பேர் சிறைச்சாலை கோவிட் கொத்தில் கண்டறியப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு தலுப்பாத்த சிறைச்சாலையில் 15 பேரும், மகர சிறைச்சாலையில் 49 பேரும், போகம்பரி சிறைச்சாலையில் 7 பேரும், பூச சிறைச்சாலையில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகி இருந்தனர். கொழும்பு மாவட்டத்தில் 228 கோவிட் தொற்றாளர்கள் இனக்காணப்பட்டனர். அவிசாவளையில் 99 பேரும், கொம்பனி தெருவில் 26 பேரும், கருவத்தோட்டத்தில் 29 பேரும், மருதானையில் 21 பேரும், ப்ளூமெண்டல் வீதியில் 14 பேரும், கிராண்ட் பாஸில் 9 பேரும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் கம்பஹா மாவட்டத்தில் 108 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடவத்தை பிரதேசத்தில் 50 பேரும், கட்டுநாயக்க பிரதேசத்தில் 17 பேரும், நீர்கொழும்பில் 21 பேரும், வினுவங்கொடையில் 5 ராகமையில் 4 பதிவாகியுள்ளனர். மேலும் களுத்துறை மாவட்டத்தில் 68 பேரும், கண்டி மாவட்டத்தில் 40 பேரும், காலி மாவட்டத்தில் 15 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 அம்பாறை மாவட்டத்தில் 5 குர்நகல் மாவட்டத்தில் 11 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 17 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1 புத்தளம் மாவட்டத்தில் 1 மாத்தறை மாவட்டத்தில் 17 பேரும் கண்டறியப்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1 திருகோணமலை மாவட்டத்தில் 18 பேரும், ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் 2 நுவரெலியா மாவட்டத்தில் 15 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 9 பேரும்,
பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 மாத்தளை மாவட்டத்தில் 6 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 2 மொன்றாகலை மாவட்டத்தில் 1 கேகாலை மாவட்டத்தில் 7 பேரும் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினமும் ஒரு கோவிட் மரணம் பதிவாகியுள்ளது. களுத்துறை தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதான ஆணொருவர் கடந்த 21ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்துள்ளார். கோவிட் வைரஸ் தாக்கம், குருதி நஞ்சானமை மற்றும் புற்றுநோய் நிலை என்பன மரணத்திற்கான காரணங்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இஸ்லாமியர்கள் மற்றும் கத்தோலிக்கர்களின் உடல்களை தகனம் செய்யாது அடக்கம் செய்ய கோரி அமைதியான முறையில் கண்டன போராட்டங்கள் நாடு முழுவதும் இன்றும் நடைபெற்றன. இதேவேளை ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவிலும் கண்டன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொரோனாவால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நுவரெலியா மாவட்டத்தில் பல நகரங்களிலும் அமைதி போராட்டம் இடம்பெற்றது. மஸ்கெலிய நகரில் மலையக சிவில் அமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் SD கணேசலிங்கம் தலைமையில் அமைதி போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து நுவரெலியா, நானுஓயா, தலவாக்கலை, கொட்டக்கலை, ஹட்டன், நோட்வுட், புகவந்தலாப, சாமிமலை போன்ற நகரங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஜனநாயக நாட்டிலே எல்லா மதங்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்திலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறக்கும் முஸ்லிம் சகோதரர்களுடைய உடலை எரிப்பதா புதைப்பதா என்ற ஒரு பாரிய இடைவெளியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே தற்போது இந்த அரசாங்கம் இனங்களுக்கிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கான இடைவெளியை விட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் சிறுபான்மை இனமான முஸ்லிம்களது உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை ஜனாசா எரிப்புக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது அல் ஹிலால் பாடசாலைக்கு அருகாமையில் இன்று இடம்பெற்றது. இந்த போராட்டமானது குறித்த பள்ளி வாயிலில் ஆரம்பிக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பிரதான வீதிக்கு சென்றடைந்து முடிவுற்றது. இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்களை பலவந்தமாக எரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா நியூயார்க் நகரிலும் கண்டன போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அமெரிக்கா வாழ் இலங்கையர்கள் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை வெளியிட்டனர். கோவிட்-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற இஸ்லாமியர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என ஏனைய மதத்தை சேர்ந்தவர்களை குரல் கொடுக்கும் பொழுது இஸ்லாமிய மத தலைவர்கள் குரல் கொடுக்காமை வேதனையான விடயம் என மௌலவி அஷேக் அம்ஹர் அஹம்தீன் தெரிவித்துள்ளார். பொரல்ல பொதுமையான வேளையில் வெள்ளை துணி கட்டி தனது எதிர்ப்பை வெளியிட்ட பின்னரே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். ඉස්ලාම් ධර්මය තුළ භූමිදානයට පමණ අවසරය දීලා තියෙනවා. ඉස්ලාමීය නොවන සහෝදරවරු මේ අවස්ථාවේදී ඉස්සරහට ඇවිල්ලා අපි වෙනුවෙන් කතා කරනවා. මම විශේෂයෙන් ඉස්ලාම් ආගමික විද්වතුන්ට මේ ආමන්ත්‍රණය කරන්නට කැමතියි. ඔබතුමන්ලාගේ නිහඬියාව දැන් හොඳටමත් ප්‍රමාණවත්. සැබවින්ම දැන් ගම් වතුර අපේ නහය දක්වා ගමන් කර අවසන්. තවත් අපි ඉවසුවා නම් ඊටත් වඩා ගිහිල්ලා මීට වඩා ලොකු විනාශයක් සිද්ධ වෙන්නට පුළුවන්. ඒ නිසා ඉස්ලාමික ආගමික විද්වතුන් තව ධෛර්යය සම්පන්න වෙන්න. අපි දකිනවා මුස්ලිම් ප්‍රජාව හැටියට හෝ නැත්නම් සමස්ත ජාතියක් හැටියට මේ ලංකාව තුළ ජීවත් අවස්ථාවේදී ඒ පවතින රජයත් එක්ක අපි නිසියාකාර විදිහට කටයුතු කරන්න ඕනේ. ඒක සත්‍යයි. ඒකේ වාද විවාද නැහැ. නමුත් හොඳින් තේරුම් කරගන්න ඕනේ රජයක් මගින් යහපතක් සමාජගත කරන අවස්ථාවේදී හොඳක් කරන අවස්ථාවේදී ඒක අපි පිරිසිදු මානසිකත්වයකින් සහ ස්වාධීන මනසකින් ඒක අගයන්නට අපි කවදාවත් මැලි වෙන්නට හොඳ නැහැ. ඒ වගේම තමයි රජයක් හැටියට යම් වැරද්දක් කරනවා නම් නැත්නම් වගකීම් යුත්තම් යම් වැරද්දක් කරනවා නම් අසාධාරණයක් කරනවා නම් ඊට විරුද්ධව කතා කරන්න හොඳ ධෛර්යයකුත් ඒ වගේම හොඳ බුද්ධියකුත් අවශ්‍යයි කියන එක මම මේ අවස්ථාවේදී ඔබ සියලුම දෙනාට මතක් කර දෙන්නට කැමතියි. මම කියනවා ඉස්ලාම් ආගමික විද්වතුන් මේ ස්ථානයට එන්න. ඉස්ලාමීය නොවන සහෝදරවරු අපේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් මේ තරම් දුරට පෙනී සිටින අවස්ථාවේදී ඔබතුමන්ලාගේ නිහඬියාව මේක බරපතල ගැටලු රාශියකට මුහුණ දෙයි කියන එක මම විශ්වාස කරනවා. භූගෝල විද්‍යාව පිළිබඳ අය නෙමෙයි. ඇත්තට මේ පිළිබඳ වගකීම් වසංගත රෝග පිළිබඳ වෛද්‍යවරු. වසංගත රෝග පිළිබඳ ලෝක ප්‍රකට වෛද්‍යවරයෙක් වෙන මලිත් පීරිස් මහතා පැහැදිලිව ප්‍රකාශ කළා තියෙනවා එවැනි දෙයකින් වෛරසය ප්‍රචලිත වෙන
වෙනවා කියලා කිසිදු විද්‍යාත්මක පදනමක් නැහැ කියලා. අර ෆුට්බෝලේ වගේ පයින් ගගා එහාට මෙහාට පයින් ගගා ඉන්නවා. ඒකෙන් බරපතල සමාජ පීඩාකාරී තත්ත්වයක් වර්ධනය වෙලා තියෙනවා. ඒ අපි ආණ්ඩුවට කියන්නේ වහාම වෛද්‍යවරුන්ගේ ඒ විද්‍යාත්මක කරුණු මත පදනම් වෙලා ආණ්ඩුවේ තීන්දුව වහාම ප්‍රකාශයට පත් කරන්න, ඒක ප්‍රමාද කරන්න සමාජ අර්බුදය එන්න උත්සන්න වෙනවා. මුත්‍රලේ පිළිබඳව වස්තුත්තන් විටින් විට ගන්නා තීන්දුව සම්බන්ධයෙන් අපහසුතාවකට පත් වෙන්නේ අධිකරණය. මේවා දේශපාලන තීන්දුව නොවිය යුතු බවට වත්තල මහේස්ත්‍රාත් ඊයේ පවසා සිටියා. ඇයි මේ තීන්දුව වෙනස් කරන්නේ? අපි වෙනස් කරලා නැහැ. මං කියවනේ සෞඛ්‍ය දේශපාලනඥයෝ විසින් නෙමෙයි තීන්දුව తీරන ගන්නේ. කොවිඩ් වසංගතයේ යටතේ මේ යන අය ආදාහනය කරනවද නැද්ද කියන එක තීරණය පිළිබඳ සෞඛ්‍ය අධ්‍යක්ෂක ජෙනරාල් වරයා විසින් තමයි ක්‍රියා කරන්නේ. සමාජීය වශයෙන් ඇති වෙලා තියෙන ප්‍රශ්න බලන්න තමයි අර විද්වත් කමිටු පත් කරලා තියෙන්නේ. වසංගතයේ පිළිබඳ තීන්දුව తీරන ගත යුත්තේ වෛද්‍ය අංශයේ විසින් ලබා දෙන තීරණ ක්‍රියාත්මක කිරීම තමයි අපි කළ යුත්තේ. ඉතින් ඒක නිසා ඒ දේශපාලනීකරණය කරන්න දරන උත්සාහය අපි හෙලා දකිනවා. කුමන ජාතියකට අයත් වුණත් කුමන ආගමකට අයත් වුණත් සෞඛ්‍ය බලධාරීන් විසින් නියමයක් කරනවා නම් මෙය මහා ජනතාවගේ ජීවිතවල ආරක්ෂාව සඳහා ගත යුතු හොඳම ක්‍රියාමාර්ගය මෙයයි කියලා. ඒ ක්‍රියාමාර්ගය ක්‍රියාත්මක කරන්න තමයි රජය කටයුතු කරන්නේ. දේශපාලන වශයෙන් තීන්දුව ගන්නේ නැහැ. මුස්ලිම් සමාජය මේ භූමදානෙන් අපේ සමාජයේ අනික් කට්ටියට අහිතකර තත්වයක් ඇති වෙනවා නම් කවදාකවත් ඒකට විරුද්ධ වෙන්නේ නැහැ මේ තීන්දුවට. ප්‍රධාන ආගම් හතරෙන් පෝෂණය වෙච්ච සමාජයක් ඒ වටිනාකම් වලින් පිහිටලා අපි මිනිසුන්ගේ දුක වේදනාව අනික් අයගේ විවිධත්වය ඉවසලා විවිධත්වයට ගරු කරමින් එකමුතු වෙච්ච සමාජයක් අපේ දරුවන්ට දෙන්න ඕනේ. නැත්නම් අපේ රටේ අනාගතය ගැන අපිට බලාපොරොත්තු නැති වෙලා යනවා. තමයි මේ රටේ වාක්‍ය යුතු සියලු දෙනාගේම ඉල්ලනවා. කරුණාකරලා දේශපාලන න්‍යාය පත්‍ර අමතක කරන්න. අපිට මේ පිටරටවල් බලාගෙන ඉන්නවා. ඒගොල්ලන්ගේ බල තරගය නිසා අපි එක පැත්තකට බර වුණොත් අනික් පැත්ත අපේ රටේ ප්‍රශ්න ඇති කරනවා. අවුරුදු 5ක ප්‍රචණ්ඩත්වයේ පිටිපස්සේ ත්‍රස්තවාදීන් පුහුණු කළා සමහර රටවල්. අපි දන්නවා මේවා. එහෙනම් අපි අපේ රට ආයිත් ගැටුම් වලට මැදි වෙච්ච රටක් බවට පත් කරන්නේ නැතුව අපේ එකමුතුව ආරක්ෂා කරගෙන අපේ ආගමික වටිනාකම් පිළිබඳ ආදර්ශයන් දෙන සමාජයක් බවට මේ සමාජයේ පත් කරගත යුතු වෙනවා. 37 தேசிய ஔடதங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு உகந்த நிலையில் உள்ளதா என்பது தொடர்பில் பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிரா ஜெயக்கொடி விசேட ஔடதம் ஒன்றினை அனைத்து பௌத்த விகாரிகளுக்கும் எடுத்துச் செல்லும் வேலை திட்டம் ஒன்றிற்காக நேற்று திருகோணமலைக்கு விஜயம் செய்தார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது திருகோணமலை கப்பல்துறை ஆயுர்வேத வைத்தியசாலைக்கும் விஜயம் மேற்கொண்டார். இதன்போது சுதேச வைத்திய அபிவிருத்தி மற்றும் வைத்தியசாலைகளின் அபிவிருத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் வைத்தியசாலையினையும் பார்வையிட்டு அதன் நிறை குறைகளை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் விசேட ஔடதம் ஒன்றினை அனைத்து பௌத்த விகாரிகளுக்கும் எடுத்துச் செல்லும் வேலை திட்டம் ஒன்றிற்கு நேற்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு உகந்த நிலையில் உள்ளதா என 37 தேசிய ஔடதங்கள் தொடர்பில் பரிசோதனைகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் அனைத்து ஊடகங்களும் ஒரு தயாரிப்பிற்கு மாத்திரம் கவனத்தினை செலுத்தி வருகிறது. இதனையிட்டு வருத்தமடைகின்றேன். சுதேச வைத்திய நிலையங்களில் தயாரிக்கப்படுகின்ற மருந்து வகைகள் பல வகைகளில் நோய்களை குணமாக்கி இருக்கிறது. அதனை பலர் கண்டுகொள்ளாது இருப்பது வேதனை அளிக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் குறித்த பரிசோதனையின் முடிவுகள் கிடைக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பில் தாம் வெளியிட தயாராக உள்ளோம். சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வயல் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக 3 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் அடைமழையின் தாக்கத்தினால் கந்தளாயில் தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு கந்தளாயில் 30 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு பெய்த பலத்த மழை காரணமாக கந்தளாய் பேராறு, பேராற்று வெளி, மദ്രസா நகர், வான் எல மற்றும் வட்டுக்கச்சி போன்ற பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு 20 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதேவேளை கந்தளாயில் பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பெரும்போகச் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நீர் தேங்கியுள்ளதால் வேளாண்மை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.
தம்பலகாம பிரதேச செயலக பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் அடைமழையினால் பல வீடுகளுக்குள்ளும் நீர்மட்டம் உட்சென்றதுடன் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களையும் எதிர்நோக்கினர். இதனைத் தொடர்ந்து தம்பலகாம பிரதேச சபை தவிசாளரின் கண்காணிப்பில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வயல் நிலங்களும் பாதிப்படைந்துள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா, மூதூர், தம்பலகாமம், முள்ளிப்பொத்தானை, வெறுகல் உட்பட பல தாழ்நில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பருவமழை காரணமாக அங்குள்ள ஆறு, குளம் ஆகியவற்றில் அதிகளவான மீன் இனங்கள் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள பிள்ளையாரடி பகுதியில் வடிந்தோடும் வெள்ள நீரில் சிறு மீன் முதல் பெரிய மீன்கள் கட்டுவலை மற்றும் ஏரிவலை மூல பிடிக்கப்பட்டு அவ்விடத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இவ்வாறு பிடிக்கப்படும் மீன்களை மக்கள் ஆர்வமாக கொள்வனவு செய்வதை காண முடிந்தது. தற்போது பெய்யும் மழை காரணமாக நன்னீர் மீன்கள் அதிகளவாக பிடிக்கப்படுகின்றன. இதேவேளை பிள்ளையாரடி, துறைமடல், துறையடி மீன் சந்தையும் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் பிரதான வீதிகளில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்லது கிறிஸ்துமஸ் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்க கொண்டாடப்படும் விழாவாகும். 12 நாட்கள் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பிறப்பு காலத்தின் தொடக்கம் நாளையாகும். கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கியமான திருநாளாகும். இது பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. எனினும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகள் இதனை யூலியன் நாட்காட்டியில் டிசம்பர் 25ஐ குறிக்கும் நாளான ஜனவரி 7ஆம் நாள் கொண்டாடுகின்றன. கிறிஸ்துமஸ் இன்று உலகின் பெரும்பாலான நாடுகளில் கிறிஸ்தவத்தின் பரவல் காரணமாகவும் அக்கொண்டாட்டங்களில் காணப்படும் மேற்குலக நாகரிகங்களின் கவர்ச்சி காரணமாகவும் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா, பிரித்தானியா வளமைகளுக்கு மேலதிகமாக அவ்வப்பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வேறுபடுகின்றன. வெள்ளை நத்தார் எனும் பனிப்பொழிவு மிகுந்த கிறிஸ்துமஸ் ஐரோப்பியர்களுக்கு மிகுந்த விருப்பமானதே. இந்த ஆண்டு ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் பனிப்பொழிவுடன் கூடிய வெள்ளை நத்தாராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு என வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இம்முறை நத்தார் வெள்ளை நத்தாராக இல்லை, மாறாக இது கருப்பு நத்தார் என்று விசனம் கொள்கின்றார்கள் மக்கள். கோவிட்-19 வைரஸ் பெருந்தொற்று காரணமாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் நிகழ்வுகளும் களை இழந்து போயுள்ளன. பல இடங்களிலும் தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு பிரார்த்தனைகள் இல்லை. கத்தோலிக்கத்தின் தலைமை பீடமான வத்திக்கானில் போப் ஆண்டவர் கலந்து கொள்ளும் நள்ளிரவு பிரார்த்தனையும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக முன்னிரவில், அதாவது இன்று நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையிலும் பல கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதித்துள்ள போதிலும் இவ்வாறான நிலைமைகளை கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை ஃபைத்துல் மால் நிதியத்தால் கோவிட்-19 மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. மூலம் பாதிக்கப்பட்ட பஞ்சுகாமத்தை வாழ் மக்களுக்கு இன்றைய தினம் இலங்கை பைத்துல் மால் நிதியத்தின் மூலம் உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. பைத்துல் மால் மூலமாக பஞ்சகாவத்தில் உள்ள மக்களுக்கு கோவிட் உதவி செய்வதற்காக வேண்டி நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். Started distributing this without discriminating this time because the lockdown was affecting both the Muslims and the non-Muslims. So we started doling out dry rations, going into the future with our usual activities for which we will be sending you a separate entity. 2020ஆம் ஆண்டு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பில் இருந்து இலங்கையை மீட்க இரவு பகலாக பாடுபடும் வைத்தியர்கள், பாதுகாப்புத்துறையினர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்வு ஒன்று விண்டேஜ் மற்றும் எபோனி ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு 2021ஆம் ஆண்டுக்கான புதிய எதிர்பார்ப்பு என்ற எண்ணக்கருவின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வைத்தியர்கள், பாதுகாப்புத்துறையினர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களை பலப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். இதன் முதல் நிகழ்வு இன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர்
நிகழ்வுகள் வைத்தியர் அனிருத்த பாதினிய தலைமையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதேவேளை அடுத்த நிகழ்வாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி ருவான் விஜயமுனி தலைமையில் கொழும்பு நகர சபைக்கு முன்னால் இடம்பெற்றது. இதன்போது வைத்தியர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நன்கொடைகளை எபானி ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிகள் வழங்கி வைத்தனர்.